ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீ சாதாரண ஊக்கு சேஃப்டி பின்னை வச்சு ஒரு 11 மாதிரியான டிப்புகள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன டிப்பு பயனுள்ளதாக இருக்குது இந்த இதில் அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட் டிப்புல போகலாம். பூக்கள் குத்துறதுக்கு ஏற்கனவே நம்ம ஏர்பின் வச்சு குத்துவோம். எத்தனை பேருக்கு தெரியும் ஊக்க வச்சு குத்தலாம் அப்படிங்கிறது? நான் ரொம்ப நாளாகவே ஊக்க வச்சு நான் குத்துவேன். ஏன்னா ஹிஜாப் இந்த சால்லாம் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி தலைக்கு மேலே இப்படி குத்தி விடுறதுக்கு இந்த சேஃப்டி பின்னை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் ஏர்பின் காணாமல் போச்சு அப்படின்னா தேட முடியாது. அதனால் சேஃப்டி பின் எப்போவுமே நம்ம நம்மளுடைய தாலி குடியில் எப்போவுமே இருக்கும். அப்போ அதை எடுத்து நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இந்த பூ ஏன் இப்படி வாடி போயிருக்குண்டா, இது வாங்கி கரெக்டாக 10 நாள் ஆச்சு. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுதான் கடைசி பூ. சரி, இந்த டிப்பு எடுத்துடலாமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். சரியா, நம்ம ஃப்ரெஷ் பூ வாங்கிட்டு கரெக்டாக 10 நாள் ஆச்சு. இதுதான் கடைசி பூ. நம்ம ஐஸ் பெட்டியில் வச்சிருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா சேஃப்டி பின்னை வச்சு நீங்கள் தலையில் வச்சிடலாம். ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. ஹிஜாப்பு சால் போட்டிருந்தா கூட சாலுக்கு மேலே தலைக்கு மேலே நீங்கள் வச்சிடலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது டிப்பு போல. டிப் நம்பர் 2, நம்மளுடைய சங்கிலி. பெரிய ஆளோ சின்ன ஆளோ சில நேரத்தில் அவசரத்துக்கு நம்ம கழட்டி போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஓகே, எங்கேயாவது போவோம், திடீர்னு நம்ம சங்கிலி போடுவோம். அந்த குக்கி அனுசரி சில நேரத்தில் நம்ம சரியாக மாட்டாமல் நம்மளுக்கு கலண்டு விழுந்துடும். எங்கேயாவது விசேஷத்துலேயே இல்லை போகிற வழியில் விழுந்துச்சுன்னா போச்சு. இப்போ நகை விற்கிற விலையில் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சின்ன சேஃப்டி பின் எடுத்துக்கிறோங்க. எடுத்து அந்த 2 கொக்கியை நல்லா மாட்டிட்டு, இந்த சங்கிலிக்கு 2 கொக்கி இருக்குன்னு தெரியுமா, இந்த பக்கம் அந்த பக்கம், அதில் இந்த சேஃப்டி பின்னை மாட்டி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கலராது. நீங்களும் தைரியமாக வெளியே போகலாம். இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் போடுறது கிடையாது. பெரிய ஆளுக்கே கலண்டு தான் விழுந்துடும். எனக்கே கலண்டு விழுந்துடும். நான் 1.5 கிலோ வயசு ஆயிடுச்சு, எனக்கே கலண்டு விழுந்துடும். ஓகே, அதனால் இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. கண்டிப்பாக செஞ்சுக்கிறங்க. அதாவது நீ கழட்டி போடுற சங்கிலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ 3வது டிப்புல போகலாம். அந்த ஊக்கெல்லாம் வாங்கியிருப்போம். அது முக்கியமாக குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இது காணாமே போயிடும். ஏன்னா அவங்க எடுத்து விளையாடுவாங்க. அதுங்களே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இப்படி ஒரு வளைவி எடுத்துக்கிறங்க. நம்மளுக்கே தேடுறது சிரமம் தான். வளைவி எடுத்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னு உங்களுக்கு தேவைப்படுற சேஃப்டி பின்னுகளை மாட்டி வச்சுக்கிறேங்க. மாட்டி முக்கியமாக நீங்கள் எதில் வைக்கணும் அப்படின்னா ட்ரோவருக்கெல்லாம் வச்சிங்கன்னா குழந்தைகள் எடுத்து எல்லாத்தையும் வீணாக்கி போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் உள்ள பேரன் அப்படி தான் செய்வார். நான் இதை என்ன செய்வேன், ஹேண்ட்பேக்குள்ளுக்கு வச்சுருவேன். அப்போ ஹேண்ட்பேக்குக்கு வச்சுட்டு நம்ம உயரமான இடத்துல தான் ஹேண்ட்பேக்கை வச்சுருப்போம். அதனால் இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி நம்ம தேடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸி. ஹேண்ட்பேக்குள்ளுக்கு ஈஸியாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வளைவியாக இருக்கிறனால ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. டிப் நம்பர் 4, நம்மளுடைய லப்பர் பேண்ட் சமயத்தில் நம்ம தேடும்போது நம்ம கைக்கு கிடைக்காது. முக்கியமாக ஹேண்ட்பேக்கெலாம் சில நேரத்தில் நம்ம லப்பர் பேண்ட் எதுக்காவது தேவைப்படும். நம்ம சில நேரத்தில் ரூபாயை லப்பர் பேண்ட் போடுறதுக்கோ எதுக்காவது தேவைப்படும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம தேடிக்கிட்டே தெரியும், நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சேஃப்டி டிப் பின் இருந்துச்சுன்னா ஒரு 10 லப்பர் பேண்டை நீங்கள் இப்படி ஊக்கில் மாட்டி நீங்கள் ஹேண்ட்பேக்குள்ளுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இந்த லப்பர் பேண்ட் யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டிப்பு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ அடுத்த டிப்புல போகலாம். நம்ம பெரிய சேஃப்டி பின்னை வளைவில் மாட்டிட்டோம். அதுவே குட்டி சேஃப்டி பின்னு வச்சுருப்போம். தங்க கலரில் வச்சுருப்போம். இது ஒரு சில இதுக்கு நம்ம சங்கிலி, சில இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் பட்டன் இல்லைன்னா இதை தங்க கலராக அழகாக மாட்டி விட்டுக்குருவோம் இந்த பின்னை. அப்போ இது நம்மளுக்கு புதுசாக இருக்கணும். தேடுறது ரொம்ப சிரமம். வாங்கிடுவோம், ஆனால் எங்கே வச்சோம் எங்கே போச்சு நம்மளுக்கு தெரியாது. அதான் இப்படி ஒரு சேஃப்டி பின்னில் வச்சு நீங்கள் மாட்டி விட்டுக்குறங்க. அப்போ உங்களுக்கு தேடுற வேலை ரொம்ப மிச்சமாகவே ஆகும். இது எப்படியே மாட்டி என்ன செய்யுங்க, அதே வளைவில் மாட்டி விட்டுக்குறங்க. அப்போ நீங்கள் ஒரே இதுலேயே எல்லாத்தையுமே மாட்டிக்கலாம். சின்னதாக இருக்கலாம், வளைவில் மாட்டுறது சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அதே வளைவில் மாட்டி விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேடுறது ரொம்ப ஈஸி. ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும். ஓகே, டிப் நம்பர் 6, இது ரொம்ப பேர் இதை எதிர்கொள்ளுவோம். இந்த சல்பன் டேப் இருக்குல்ல, நம்ம ஒட்டி வச்சுருவோம். சரியா, இல்லை வேலை பார்த்துட்டு வச்சு திடீர்னு நம்ம அதை எடுக்கும்போது அதை தேடிக்கிட்டு இருப்போம் பாருங்கள். சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப மண்டைக்கு இது ஏற்றும். அந்த டென்ஷனில் இருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான் இது. அந்த சேஃப்டி பின் எடுத்துக்கிறங்க. சின்னதாக பெருசாக எடுத்துக்கிறங்க. எடுத்து அதில் ஒட்டி அதே மாதிரி மடக்கி அப்படியே அதில் ஒட்டி வச்சுருங்க. இது நீங்கள் எப்போ வேணுமோ டென்ஷனே இல்லாமல் யூஸாக நீங்கள் எடுத்துக்கிறலாம். எத்தனை பெரிய சல்பன் டேப்பாக இருந்தாலும் சரி, இந்த டேப்பில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, டிப் நம்பர் 7, நம்ம எப்போவுமே கிச்சனில் எத்தனை டவல் இருந்தாலும் சரி, எத்தனை துண்டு இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம், நம்ம ட்ரெஸ்லேயே தொடச்சிக்கிடுவோம். அப்படி தொடப்பக்கம் என்ன செய்யும், நம்மளுக்கு அது ஒரு மாதிரி கருப்பாக போய் அந்த ட்ரெஸ்ஸை வீணாக போயிடும். அது தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் மாட்டி கூட விட்டுக்கரலாம். இல்லைன்னா கிச்சனில் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமாக நீங்கள்
யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல அந்த டவலை வச்சுக்கிறங்க. நீங்கள் டெய்லி தொடச்சிங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, காஞ்சி போன டவலாகவே நீங்கள் வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப இது வந்து குட் மார்னிங் டவல் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அது 2ஆக மடக்கி நீங்கள் கிச்சனில் கூட இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி கழுவிட்டு அந்த இடத்துல நீங்கள் எப்படி கையை தொடச்சிக்கலாம். அப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் துடைக்கிறத தவிர்த்துக்கலாம். ஓகேயா? டிப் நம்பர் 8, நம்ம ட்ரெஸ்ஸில் திடீர்னு நம்மளுக்கு பட்டன் இல்லாமல் போயிடும். இது வந்து நடுவுக்கு ஜிப்பெலாம் இருக்காது, இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். இது இங்கே உள்ள ட்ரெஸ்ஸு, அதில் மேலே உள்ள ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்கும். அது திறந்துச்சு அப்படின்னா நம்ம நெஞ்சுக்கு மேலே மேலே நம்மளுக்கு லைட்டாக தெரியும். அது தவிர்க்கிறதுக்கு நம்ம எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், சேஃப்டியை நம்ம உணர்ந்துக்கிறணும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, அடுத்த ஆள் பார்க்குறாங்கன்னு குறை சொல்கிறத விட நம்ம வந்து பாதுகாப்பான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறணும். அப்போ தான் அடுத்த ஆள் கண்ணு வந்து நம்ம மேலே படாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக பண்ணோம்னா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஓகே, அப்போ நீங்கள் சேஃப்டி பின் என்ன செய்யுங்க, போட்டுக்கிறங்க. உங்களுக்கு டைம் இருக்குல்ல, பட்டன் வச்சு தச்சுக்கிறங்க. ஓகேயா? நம்ம வந்து இந்த மாதிரி உள்புறம் வச்சு நீங்கள் போட்டுகிட்டே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தாராளமாக நீங்கள் வேலையை போட்டுட்டு போகலாம். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி கூட நடுவுக்கு குத்திக்கலாம். ரொம்ப அழகாகவே இருக்கும், பட்டன் மாதிரியே இருக்கும். டிப் நம்பர் 9, நம்ம ட்ராவல் பேக்கு சில நேரத்தில் நம்ம பூட்டு போட மறந்துடுவோம். எங்கேயாவது வெளியே போவோம், பூட்டு போட மறந்துடுவோம். அப்போ டக்குன்னு சேஃப்டி பின் நம்ம எப்போவுமே நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சுருப்போம். இல்லைன்னா நம்மளுடைய தாலி கொடி கரசமணி அதுகளில் நம்ம வந்து எப்போவுமே போட்டிருப்போம். ஒரு சங்கிலி போட்டிருக்கல, அதில் இருந்துச்சுன்னா நல்லது. நீட்டாக சங்கிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப்டி பின்னை எப்போவுமே 2-3 பின்னை போட்டுக்கலாம். ஹேண்ட் பேக்கில் அந்த வளைவில் வச்சுருக்கேன் தெரியுமா, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறணும். அப்போ நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து துணி பேக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா மாட்டி விட்டுறலாம். இந்த மாட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு யாரும் வெளியே ஆளுக வந்து உங்களுடைய பேக்கை திறக்க முடியாது. அந்த திறக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து முழிச்சிடலாம். இது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, ஆனால் முடிஞ்சாலும் நம்ம ட்ராவல் போகும்போது நம்ம வந்து பூட்டு போட்டுக்கிறணும். நம்மள்ட்ட வீட்டில் நம்ம பூட்டு இல்லை, நம்ம வந்து பஸ்ஸில் போய் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், இல்லை பிளேன்லேயே போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஊக்க வச்சு நீங்கள் போட்டு வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு கிடைக்கும். ஓகே, இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க 10வது டிப்பு போகலாமா? நம்பர் 10, நம்மளுடைய சின்ன பயலுங்க நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைகளோ உங்கள் பேர மாதிரி இருந்தாங்கன்னா, திடீர்னு வெளியே கிளம்பும்போது நம்ம அயன் பண்ணி எல்லாம் வச்சுருப்போம். திடீர்னு வெளியே கிளம்பும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு பயலுங்களுக்கு வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். வாங்கலாம் கரெக்டாக தான் வாங்குவோம். அந்த நேரத்தில் வாரம் நம்மளுக்கு சில நேரத்தில் தொலைஞ்சு போயிடும். அப்போ டக்குன்னு சேஃப்டி பின்னை எடுத்து இப்படி மாட்டி விட்டு கூட்டிகிட்டு போயிருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து அதை கரெக்டாக தச்சு கொடுத்துருங்க. இல்லை வாரம் தேடி பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. பார்த்து குத்தணும், வவுத்துல குத்திராமல் பார்த்துக்கிறணும். ஓகே, இப்போ வாங்க அடுத்த டிப்புல போகலாம். டிப் நம்பர் 11, நம்ம துணி வந்து இந்த மாதிரி வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சு அந்த கவரை என்ன செய்வோம், அப்படி ஜன்னல் கம்பில் போட்டு விட்ருவோம். துணி இழுத்து விடுவோம்ல, டெய்லி நம்ம ராத்திரியில் இழுத்து விடுவோம், காலையில் எடுத்து கட்டுவோம். ஓகேயா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து சேஃப்டி பின்னை வச்சு அதை மாட்டி விட்டுக்கிறோங்க. சின்ன குழந்தைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ வைக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். அதுவே சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு ஒரு விளையாடுவாங்க பாருங்கள். அதை நம்ம தேடி தான் தெரியணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வச்சு மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு துணியிலே இருக்கும். அந்த சேஃப்டி பின்னை வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு உள்புறமாக மாட்டி விட்ருங்க. அதையும் கலட்டிடுவானுங்க நம்ம விட்டு பிள்ளைங்க. அதனால் அது உள்புறமாக மாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிறோங்க. அப்புறம் ராத்திரியில் நீங்கள் லேசாக அப்படி அவுத்து விட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுக்கரலாம். அப்போ உங்களுக்கு அதிலேயே அந்த துணி அதிலேயே கிடக்கும். நீங்கள் தேட வேண்டியதில்லை, பிள்ளைங்களும் அதை எடுக்காதுங்க. ஓகே, அந்த ஊக்கம் மட்டும் நீங்கள் உள்புறமாக மாட்டி வச்சுருங்க. இன்றைக்கி போட்டிருக்கிற 11 டிப்பில் உங்களுக்கு என்ன டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.